அவர்கள் இருக்கக்கூடிய கொள்கை திமுக இல்லை, அதிமுக இல்லை, காங்கிரஸ் டீம் இல்லை, கம்யூனிஸ்ட் டீம் இல்லை, யார்கிட்டையும் இல்லை. அப்போ அவனுக்கு தெரிஞ்ச ஒரே கிளாமர் யார்? விஜய் தான். விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் திமுக அதிமுக இவ்வளோ காலம் போட்டாச்சு. அந்த வாய்ப்பை கொடுத்தால் விஜய் முதலமைச்சராக சிறப்பான ஆட்சி தருவார் என்று இளைஞர்கள் நினைக்கிறான்னு விஜய் நினைக்கிறார். இது 26 தான் ப்ரூஃப் ஆகும். நம்ம ஒரு கற்பனை கதாபாத்திரம் சினிமாவில் தான் நடக்கும். படம் ஆரம்பிக்கும் போது கவுன்சிலராக இருப்பார், படம் முடியும் போது முதலமைச்சர் ஆகிடுவார். 3 மணி நேரத்தில் முதலமைச்சர் ஆவதெல்லாம் எங்கே நடக்கும்? சினிமாவில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில் பல ஆண்டு காலம் காத்திருக்கும். எம்ஜிஆருக்கு ஏறக்குறைய 17-5-22 வருஷம் தேவைப்பட்டு. 1949 ஆரம்பிக்கப்பட்ட திமுக ஆட்சியை பிடிப்பதற்கு 18 வருஷம் ஆச்சு. அண்ணா ஆட்சியை பிடிச்சார். 67-77 10 வருஷம் யாருக்கு தேவைப்பட்டது? எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டது. எம்ஜிஆரை விட பட்டி தொட்டியெல்லாம் அறிமுகமானால விஜய் இல்லை. அப்போ 26 தேர்தலாம் விஜயினுடைய வாக்கு வங்கியை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அதற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு அதிமுக திமுகவுக்கு போட்டியாக இருக்காரா, இல்லை அதிமுக திமுகவுக்கு அளவுக்கு வர முடியாதா, வர முடியுமா, இல்லை சீமான் இருக்கிற 7% தான் அவருக்கு வருதா, இப்படி பல விடைகளுக்கு எப்போ தெரியும்? 26 தேர்தல் தான் விஜயை பற்றி பல கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய நாள், தேர்தல் முடிவை அறிவிக்கும் நாள் தான்.